மதுரையில் 2019ஆம் ஆண்டில் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என பிரதமர் மோடியிடம் கேட்டுச் சொல்லுங்கள் என எதிர்க்கட்சியினரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 141 சட்டமன்ற தொகுதிகளில் மினி விளையாட்டரங்கம் அமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதிலளித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றினார். சட்டமன்ற தொகுதிகள் தோறும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படவில்லை என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உண்மைக்கு புறம்பான செய்தியை கூறியிருப்பதை சுட்டிக்காட்டிய துணை முதலமைச்சர், நகரம் கிராமம் என்று எல்லா பகுதிகளிலும் திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் பொருட்டு 141 சட்டமன்ற தொகுதிகளில் மினி விளையாட்டரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். 82 சட்டமன்ற தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் கட்ட முதலமைச்சரால் அடிக்கல் நாட்டப்பட்டது என்றும் இதில் 8 மினி விளையாட்டரங்கங்கள் பணிகள் முடிந்து திறக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். எஞ்சியவை பிப்ரவரி மாத இறுதிக்குள் கட்டி முடித்து திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மதுரையில் 2019ஆம் ஆண்டில் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என பிரதமர் மோடியிடம் கேட்டுச் சொல்லுங்கள் என எதிர்க்கட்சியினரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 141 சட்டமன்ற தொகுதிகளில் மினி விளையாட்டரங்கம் அமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதிலளித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றினார். சட்டமன்ற தொகுதிகள் தோறும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படவில்லை என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உண்மைக்கு புறம்பான செய்தியை கூறியிருப்பதை சுட்டிக்காட்டிய துணை முதலமைச்சர், நகரம் கிராமம் என்று எல்லா பகுதிகளிலும் திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் பொருட்டு 141 சட்டமன்ற தொகுதிகளில் மினி விளையாட்டரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். 82 சட்டமன்ற தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் கட்ட முதலமைச்சரால் அடிக்கல் நாட்டப்பட்டது என்றும் இதில் 8 மினி விளையாட்டரங்கங்கள் பணிகள் முடிந்து திறக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். எஞ்சியவை பிப்ரவரி மாத இறுதிக்குள் கட்டி முடித்து திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.